அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷனில் நம்ம கிளாஸ் 11 யூனிட் 6 கேசியஸ் ஸ்டேட் இதோட இன்ட்ரோடக்ஷன் அண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு திங்ஸை நம்ம 3 ஸ்டேட்டில் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட், செகண்ட் ஒன் லிக்விட், தேர்ட் ஒன் கேஸ். ஸோ இந்த 3 ஸ்டேட்டாக ஒரு திங்ஸை நம்ம ஸ்டடி பண்ணலாம். இந்த யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேசியஸ் ஸ்டேட் இதை பற்றி தான் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ கேஸ் மாலிகுல் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அண்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லுமே அவங்க என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யார் யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் கேஸு N2, O2, O3, அதுக்கப்புறம் ஹேலஜன்ஸில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்க எல்லாமே அட்மாஸ்பியரில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோன்னா கேசியஸ் ஸ்டேட்லேயே இருக்காங்க. அட் த சேம் டைமு ரூம் டெம்பரேச்சரிலும் இவங்க கேஸாகவே இருக்காங்க. இந்த சாலிடும் லிக்விடும் நம்ம கேஸாக கன்வெர்ட் பண்ணலாம். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறவங்கள ஹீட் பண்ணோம்னா நமக்கு லிக்விடாக கன்வெர்ட் ஆகி லிக்விடுக்கு அப்புறம் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போவாங்க. அதாவது வேப்பர் ஸ்டேட். அது வேப்பர் தான் நம்ம சொல்லுவோம். லிக்விடையும் நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்னால பாண்டு பிரேக் ஆகி கேசியஸ் ஸ்டேட் அதாவது வேப்பர் ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஸோ வேப்பர் அப்படின்றத பார்த்தோன்னா நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாவோ லிக்விடாவோ இருப்பாங்க. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் மட்டுமே அவங்க கேசியஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயும் சரி அண்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேயும் சரி அவங்க கேஸாகவே இருப்பாங்க. இந்த யூனிட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்மு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெஷர். ப்ரெஷருக்கு உண்டான டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெஷர் இஸ் equal to force divided by area. இதுதான் ப்ரெஷருக்கு உண்டான டெஃபினிஷன். ஃபோர்ஸ் இஸ் டிவைடட் பை ஏரியா. இங்கே ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்டன் ஆர் கேஜி மீட்டர் செகண்ட் பவர் -2. ஏரியாவை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். இந்த ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் பாஸ்கல். ஸோ 1 பாஸ்கல் இஸ் equal to 1 Newton per meter square or 1 Newton meter power -2. இது இல்லாமல் இந்த ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்ஸை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த யூனிட்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யூனிட்ஸ் ஆஃப் ப்ரெஷர். ஸோ வேறு என்னென்ன யூனிட் இருக்காங்க? இப்போ நம்ம பார்த்த பாஸ்கல். பாஸ்கல் சிம்பிள் பார்த்தோம்னா PA. 1 பாஸ்கல் இஸ் equal to 1 பாஸ்கல் இஸ் equal to 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. அடுத்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியர். இதோட சிம்பிள் ATM. 1 atmospheric pressure is equal to 101,325 பாஸ்கல். ஸோ ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ? 1 atmospheric pressure is equal to 101,325 பாஸ்கலுக்கு ஈக்குவல். ஸோ தேர்டு
யூனிட் ஆஃப் ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி. மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ mm ஆஃப் ஹெச்ஜி. இவங்க தான் மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரியோட சிம்பிள். ஸோ ஒரு மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரிக்கான வேல்யூ பார்த்தோன்னா 133.322 பாஸ்கல். அடுத்து 4th யூனிட் இருக்காங்க. ஸோ ப்ரெஷரோட 4th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா பார். ஸோ 4th யூனிட்டு பார். ஸோ இவங்களுக்கு சிம்பிளும் BAR. 1 பார் இஸ் ஈக்குவல் டு 10⁵ பாஸ்கல். தென் 5th யூனிட்டு டோர், TORR. இதோட சிம்பிள் PORR. ஸோ 1 டோர் இஸ் ஈக்குவல் டு 133.322 Pascal. Then 6th unit pounds per square inch. இதுக்கான சிம்பிள் PSI. So 1 PSI is equal to 6894.76 பாஸ்கல். இது எல்லாமே ப்ரெஷரோட வேரியஸ் யூனிட்ஸ். ப்ரெஷரோட SI யூனிட்னு பார்த்தோம்னா பாஸ்கல். ஸோ இந்த யூனிட்ல எல்லாமே பாஸ்கல் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ப்ரெஷர். ப்ரெஷர் மீன்ஸ் ஃபோர்ஸ் divided by area. So ப்ரெஷரோட SI யூனிட் பாஸ்கல். 1 பாஸ்கல் is equal to 1 நியூட்டன் பர் ஸ்கொயர் மீட்டர். பாயில்ஸ் லா இந்த டாபிக் தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பாயில்ஸ் லா ப்ரெஷர் அண்டு வால்யூம் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண ஒரு லா. ப்ரெஷர் அண்டு வால்யூம் ரிலேஷன்ஷிப். ராபர்ட் பாயில் அப்படின்ற இந்த பர்சன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் இந்த ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா 3 டியூப்ஸை வந்து எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி 3 டியூபை இவர் எடுத்துக்கிட்டு இங்கே மெர்க்குரி சொல்யூஷனை இதில் ஃபில் பண்ணுறாரு. அப்படி ஃபில் பண்ணும் பொழுது உள்ள டியூப்பில் வந்து ஏர் வந்து இருப்பாங்க. அந்த ஏர் வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூமை ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. அந்த வால்யூமை வந்து ப்ரெஷரை வச்சு எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லினுங்கிறாரு. ஸோ அந்த 3 டியூப்லையுமே மெர்க்குரியை ஃபில் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு டியூப்பில் மெர்க்குரியை எடுத்து ஃபில் பண்ணுறாரு. அப்படி ஃபில் பண்ணும் பொழுது இங்கேயும் லெவல் ஈக்குவலாக வர மாதிரி அவர் ஃபில் பண்ணுறாரு. ஸோ இங்கே மெர்க்குரியை உள்ளே ஃபில் பண்ணுறாரு. ஸோ நார்மலான ப்ரெஷரில் தான் இங்கே வந்து இதை ஃபில் பண்ணுறாரு. இந்த சொல்யூஷனை இந்த டியூபுக்குள்ளே இங்கே இருக்கிற பேஸ் வந்து ஏர், உள்ளே இருக்கிற கேஸ் மாலிகுல் வந்து ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க. இதோட வால்யூமை வந்து V. ஓகேங்களா? ஸோ மெர்க்குரியோட லெவல் வந்து 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதே டியூபை இன்னொரு டைம் எடுத்துக்கிட்டு மெர்க்குரியை ரொம்ப ப்ரெஷரோட ஃபில் பண்ணுறாரு. அப்படி ஃபில் பண்ணும் பொழுது இந்த வால்யூம் வந்து டிக்ரீசஸ் ஆகுது. இங்கே இருக்கிற வால்யூமில் இங்கே ஹாஃபாக ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறார். V/2. ஆனால் இங்கே மெர்க்குரியோட லெவல் வந்து இங்கே ஈக்குவலாக இருந்த மாதிரி இங்கே ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து இங்கே அப்ளை பண்ணுறாரு.
ஸோ இந்த லெவலை தாண்டி இங்கே ஒரு மெர்க்குரி லெவல் ஃபில் ஆகிருக்கு இல்லையா, இந்த லெவல் எவ்வளோ மெர்க்குரி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா 760 mm அளவுக்கு மெர்க்குரி ப்ரெஷரோட இங்கே ஃபில் பண்ணிருக்கிறாரு. ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா இதை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்காங்க. ஏ டியூப் கூட கம்பேர் பண்ணும்போது பியில் வால்யூம் வந்து ஆஃபாக ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ப்ரெஷர் ஏவை விட பிக்கு 2 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ இங்கே நார்மலான ப்ரெஷர் 1 atm ப்ரெஷரில், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். திரும்பவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த வால்யூமை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். அதாவது கேஸ் ஆக்குப்பை பண்ணிங்கிற அந்த வால்யூமை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ ஹை ப்ரெஷரோட திரும்பவும் மெர்க்குரியை உள்ளே ஃபில் பண்ணுறாரு. அப்படி ஃபில் பண்ணும் பொழுது இந்த வால்யூம் வந்து குறைஞ்சிருக்கு V/3. ஸோ இப்போ மெர்க்குரியோட லெவல் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறதுனால மெர்க்குரியோட லெவல் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெர்க்குரியோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1520 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஓகேங்களா, இந்த லெவலில் அங்கே ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 டியூப்லேயும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு டியூப்பில் மெர்க்குரியை நார்மலான அட்மாஸ்பியரில் ஃபில் பண்ணுறாரு. அப்படி ஃபில் பண்ணும் பொழுது 2 ஈக்குவலாக வராங்க. இந்த பேஸ் வந்து உள்ளே இருக்கிற ஏர், அதாவது கேஸ் மாலிகுல் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்குது. இந்த வால்யூமை ப்ரெஷரை கொடுத்து அடுத்து ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ மெர்க்குரியோட ப்ரெஷரை அதிகப்படுத்துகிறாரு 760 mm. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே விட இங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். 2 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இந்த மெர்க்குரியை உள்ளே ஃபில் பண்ணுறாரு. இங்கிருந்த வால்யூமை விட இங்கே ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது கூட கம்பேர் பண்ணும்போது வால்யூமை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா மெர்க்குரியோட அந்த ப்ரெஷரை அதிகப்படுத்திருக்கிறாரு. 1520 mm ஆஃப் மெர்க்குரி, அந்த அளவுக்கு அதில் மெர்க்குரியை உள்ளே ஃபில் பண்ணுறாரு. இங்கே மேபி ப்ரெஷர் எவ்வளோ இருக்கலாம்னா இதை விட 2 மடங்கு 4 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கலாம். அப்போ தான் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக வால்யூம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆனால் 3 டியூப்லுமே ஃபில் பண்ண அந்த மெர்க்குரியோட கான்சன்ட்ரேஷன் ஆர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஈக்குவல். ஓகேங்களா, இப்போது ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக வால்யூம் வந்து டிக்ரீசஸ் ஆகுது. ஸோ இந்த ப்ரெஷருக்கும் வால்யூமும் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்பு பாயில்ஸ் லாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கு உண்டான எக்ஸ்பிரஷனும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கான்செப்ட் at a given temperature, at a given temperature, fixed mass of a gas, fixed mass of a gas, volume is inversely proportional to its pressure. At a given temperature, fixed mass of a gas, volume is inversely proportional to its pressure. இதுக்கு உண்டான மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர், V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/P. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ V ஈக்குவல் டு K இன்ட்டு 1/P. இங்கே K அப்படின்றது யார் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். proportionality constant. இதுவே 2 different pressure and volume conditionல இந்த பாயில்ஸ்லாம் நடந்துருது அப்படின்னா அப்போ இந்த லாவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா P1 V1 equal to P2 V2 equal to K அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த பாயில்ஸ் லாவே இன்னொரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா.
கான்சிக்வன்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதே லாவை இப்போ நம்ம எழுதிக்கிறோம். P1 V1 ஈக்குவல் டு P2 V2 ஈக்குவல் டு K. இப்போ வால்யூமை நம்ம இன்னொரு மாதிரி சொல்லலாம், மாஸ் பை டென்சிட்டி. ஸோ V ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. இந்த கண்டிஷனை இங்கே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா P1 into mass by density 1 is equal to P2 into mass by D2. ஸோ இந்த எம்மும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா P1 by D1 is equal to P2 by D2. P1 by D1 is equal to P2 by D2. இந்த கான்சிக்வன்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ கேஸோட டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண லா. அட் எ கிவன் டெம்பரேச்சர் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ், volume is inversely proportional to the pressure. V directly proportional to 1 by P. Consequence of Boyle's lawல வால்யூம் மாஸ் பை டென்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா கேஸோட டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர். டாபிக் சார்லஸ் லா. இந்த சார்லஸ் லா வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப்பு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதனால் இந்த சார்லஸ் லாவே நம்ம வால்யூம் அண்டு டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வால்யூம் அண்டு டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப். இந்த வால்யூமையும் டெம்பரேச்சரையும் இவர் ரிலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்து எக்ஸாமினேட் பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இந்த சார்லஸ் லா அவரோட லாவை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சரி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு எப்படி செஞ்சார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐஸ் வாட்டர் பாத் அண்டு பாயிலிங் வாட்டர் பாத்னு 2 வாட்டர் பாத்தை அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ இது பார்த்தோன்னா கோல்டு வாட்டர் ஆர் ஐஸ் வாட்டர் பாத். ஐஸு வாட்டர் பாத்தில் பலூனை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உள்ளே வந்து நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுலை ஃபில் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் மூவ் பண்ண வைக்கிறார். ஓகேங்களா? இதே பலூனை பார்த்தோம்னா ஹாட் வாட்டரில் என்ன பண்ணுறாருன்னா, பலூனை வந்து சேம் நம்பர் ஆஃப் கேஸில் மூவ் பண்ண வைக்கிறாரு. ஸோ இது எங்கன்னா பாயிலிங் வாட்டர். பாயிலிங் வாட்டர் பாத். ஸோ சேம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸை பலூனில் ஃபில் பண்ணுகிறாரு. ஸோ இங்கே ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ ஐஸ் வாட்டர் பாத்தில் இந்த பலூனை வந்து மூவ் ஆக வைக்கிறாரு. ஸோ ஐஸ் வாட்டரில் பலூன் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிறாங்க. அதே பலூனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாயிலிங் வாட்டர் பாத்தில் எடுத்து டாப்பில் மூவ் பண்ண வைக்கிறாரு. ஸோ பாயில்டு வாட்டரில் பலூன் எப்படி மூவ் ஆகுறாங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அதோட மூவிங் இருக்குது. ரீசன் என்னன்னா, இன்சைட் ஆஃப் தி பலூனில் இருக்கிற கேஸ் மாலிகுல் எல்லாமே இந்த டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, பாயிலிங் வாட்டரில் இருக்கிற டெம்பரேச்சர்னால எக்ஸ்பேண்டு ஆகுது. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஐஸ் வாட்டரை விட பாயிலிங் வாட்டரில் இந்த பலூன் வந்து ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஐஸ் வாட்டர் பாத்தில் டெம்பரேச்சர் வந்து இல்லை, கேஸ் மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகலை, நார்மலான மூவிங் அங்கே இருக்குது. ஸோ அதே பலூன் பார்த்தீங்கன்னா பாயிலிங் வாட்டரில் போகும்போது பாயிலிங் வாட்டரில் டெம்பரேச்சர் இருக்குது.
அந்த டெம்பரேச்சர்னால கேஸ் மாலிகுல் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால இங்கே மூவிங் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஜேஏசி சார்லஸ் வந்து எக்ஸாமினேட் பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறமா சார்லஸ்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, at a fixed mass of a gas at constant pressure, the volume is directly proportional to the its temperature. ஸோ இங்கே பார்த்தாங்கன்னா ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ் இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்யும் போதும் ஸோ பலூனுக்கு உள்ள ஃபில் பண்ணினுங்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் வந்து ஈக்குவல். ஸோ கோல்டு வாட்டர்லேயும் சரி பாயிலிங் வாட்டர்லேயும் சரி எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்யும் போது இன்சைட் ஆஃப் தி பலூனில் இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ் ஈக்குவல். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸை எடுத்துக்கிறாரு. வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். ஸோ ஐஸ் வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா பலூனில் இன்சைடில் இருக்கிற கேஸ் மாலிகுல் எல்லாமே ஸ்லோவாக மூவ் ஆகிறாங்க. அதுவே பாயிலிங் வாட்டருக்கு போகும்பொழுது பாயிலிங் வாட்டரில் இருக்கிற டெம்பரேச்சர்னால இன்சைட் ஆஃப் தி பலூனில் இருக்கிற கேஸு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போ பலூனோட வால்யூம் வந்து இன்க்ரீசஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர்னால வால்யூமில் ஏதோ ஒரு சேஞ்சு நடக்குது. அதை தான் இங்கே சார்லஸ் வந்து எக்ஸாமினேட் பண்ணி இந்த லாவே கொடுக்குறாரு. ஸோ ஃபிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ், ஸோ ரெண்டுத்துலையுமே ஃபிக்ஸ்டு மாஸ் கேஸை எடுத்துக்கிறாரு. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், இங்கே ப்ரெஷர் எதுவுமே அப்ளை பண்ணலை, கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. த வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் டெம்பரேச்சர். ஸோ இங்கே பாயிலிங் வாட்டரில் போகும்போது டெம்பரேச்சர்னால இன்சைட் ஆஃப் தி பலூனில் இருக்கிற கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகி மூவிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ டெம்பரேச்சர்னால வால்யூமில் ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ வால்யூம் எதனால் இன்க்ரீஸ் ஆகுறாங்க? இங்கே இருக்கிற டெம்பரேச்சர்னால. ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இது என்ன கண்டிஷன்? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஆல்சோ நம்பர் ஆஃப் மோல்ஸும் இங்கே வந்து கான்ஸ்டன்ட்டு தான். ஸோ கோல்டு வாட்டரில் எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுலும் பாயிலிங் வாட்டரில் எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுலுமே ஈக்குவல். ஸோ அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்டு என் அப்படின்னு சொல்லலாம், நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை ரிமூவ் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ வி ஈக்குவல் டு கே இன்ட்டு டி. கேவை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு வி இந்தான வந்தாங்க அப்படின்னா வி பை டி ஈக்குவல் டு கே அப்படின்னு நமக்கு கிடைப்பாங்க. ஸோ இதிலிருந்து என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, கேஸுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆல்சோ வால்யூமும் ரைஸ் ஆவாங்க. ஓகே. ஸோ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வால்யூம். இது எங்கன்னா கேஸோட வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வால்யூம். ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். எப்படி சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதே மாதிரி சம் ஆஃப் தி கண்டிஷனில் நம்ம எழுதணும் அப்படின்னா V1 by T1 equal to V2 by T2 equal to constant K. இங்கே Vனா வால்யூம், Tனா டெம்பரேச்சர். அடுத்த கண்டிஷனில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யும் பொழுது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. V1 by T1 equal to V2 by T2 equal to K. அப்போ இந்த சார்லஸ் லாவே இந்த ஈக்குவேஷன்லேருந்து எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேஸோட
டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆச்சு அப்படின்னா ஆல்சோ இன்க்ரீசஸ் இட்ஸ் வால்யூம். ஓகேங்களா? ஸோ இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் சார்லஸ் லா. ஸோ பிக்ஸ்டு மாஸ் ஆஃப் எ கேஸ் at constant pressure volume is directly proportional to T. So in the law oda mathematical form B directly proportional to the T at constant pressure, also number of moles இங்க constant. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவோட லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கேலூக்ஸ் லா, இந்த லா தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கேலூக்ஸா இந்த லா எதை பேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சரை ரிலேஷன் பண்ண லா. ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் ரிலேஷன்ஷிப் லா. அப்போ வால்யூம் இங்க என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இந்த லா என்ன சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா at a fixed mass of a gas, fixed mass of a gas at constant volume, the pressure is directly proportional to temperature. At a fixed mass of gas. So gas oda mass inga no change. At constant volume, the pressure is directly proportional to its temperature. இதுக்கான mathematical derivation அப்படின்னு பார்த்தோம்னா pressure is directly proportional to temperature at constant volume of fixed mass of gas. இந்த directly proportional symbol ரிமூவ் பண்ணணும்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணலாம். அப்போ P equal to K into T. இங்கே K அப்படின்னு பார்த்தோம்னா proportionality constant. K is the proportionality constant. Then next இந்த கேவை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த டி டேமை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே மல்டிபிள் இருக்கிறவங்க இங்கே வந்தாங்கன்னா டிவைடரில் வந்துடுவாங்க. அப்போ பி பை டி ஈக்குவல் டு கேஆர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சொல்லலாம். தென் நெக்ஸ்ட் இதே மாதிரி மல்டிபிள் கண்டிஷனில் நடந்தாங்க அப்படின்னா பி ஒன் பை டி ஒன் ஈக்குவல் டு பி டூ பை T2 equal to K means constant. இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னா கேஸில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஸோ கேஸோட டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர். அதுக்கான ரீசன் கேஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் டெம்பரேச்சரை அப்ளை பண்ணிங்கன்னா கேஸு எக்ஸ்பேண்ட் அங்கே ஆவாங்க. அப்போ வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அந்த சமயத்தில் ப்ரெஷர் கண்டிப்பாக ரைஸ் ஆவாங்க. ஸோ அப்போ கேலூக்ஸ் லா என்ன சொன்னது அப்படின்னா at a fixed mass of a gas at constant volume, pressure is directly proportional to the temperature. P directly proportional to T. கேஸில் டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் இந்த கேலூக்ஸ் லா நமக்கு சொல்லுது.
அவாகேட்ரோ ஹைப்போதீசிஸ் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த அவாகேட்ரோ இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி எங்கேயோ நம்ம படிச்சிருக்கிறோமே. எஸ், உங்களோட கெஸ்ஸிங் கரெக்டு. இந்த அவாகேட்ரோ அப்படின்ற பர்சன் தான் அவாகேட்ரோ நம்பர் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்குறாரு. அதே அவாகேட்ரோ தான் இங்கே கேசியஸ் ஸ்டேட்டில் அவாகேட்ரோஸ் ஹைப்போதீசிஸ்னு ஒரு கான்செப்டை கொடுக்குறாரு. இப்போ அவாகேட்ரோ நம்பர்னா என்ன சார்? 1 மோல் சப்ஸ்டன்ஸு எந்த சப்ஸ்டன்ஸாக வேணாலும் இருக்கலாம். அந்த 1 மோல் சப்ஸ்டன்ஸில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸை நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு அவாகேட்ரோ நம்பர். கேபிட்டல் NA ஈக்குவல் டு 6.022 இன்ட்டு 10^23ன்னு அதுக்கு வேல்யூ இருக்குது. இப்போ 1 மோல் சப்ஸ்டன்ஸை எடுத்து அதில் உள்ள இருக்கிற அயான்ஸ்லாம் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அவாகேட்ரோ நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே கேசியஸ் ஸ்டேட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேஸஸை நம்ம எடுத்துக்கிறோம், ஆனால் வால்யூம் எல்லாருக்குமே ஈக்குவல். அந்த கேஸோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை பார்த்தோன்னா எல்லா கேஸுக்குமே ஈக்குவல் அப்படின்றது தான் இந்த அவாகேட்ரோ ஹைப்போதீசிஸில் சொல்கிறாரு. இந்த அவாகேட்ரோ ஹைப்போதீசிஸை வால்யூம் மாஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வால்யூம் மாஸ் ரிலேஷன்ஷிப் லா என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் all gases under the same condition of temperature and pressure. Same conditions of temperature and pressure. Temperature and pressure. It contains equal number of molecules. இதுதான் இந்த அவாகேட்ரோ ஹைப்போதீசிஸ்ல நமக்கு சொல்லுது. ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ். நீங்கள் எந்த கேஸஸை எடுத்துக்கிட்டாலும் சரி ஈக்குவல் வால்யூம் நீங்கள் எடுத்துக்கணும். அண்டர் தி சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஸோ எல்லா கேஸுக்குமே ஒரே மாதிரியான டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷரை அப்ளை பண்ணணும். அந்த கண்டிஷன்ஸில் அந்த கேஸ் எல்லாமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அந்த கேஸுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது தான் இந்த அவாகேட்ரோ ஹைப்போதீசிஸ் நமக்கு சொல்லுது. இதோட மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் நம்ம எழுதணும்னா V directly proportional to N. Volume is directly proportional to number of moles. ஸோ இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிளை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு கேவை நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ V ஈக்குவல் டு K இன்ட்டு N. இப்போ கேவை இங்கேயே வச்சுக்கிட்டு n இந்த பக்கம் வந்தாங்கன்னா V/N ஈக்குவல் டு KR கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வேரியஸ் வால்யூம் அண்ட் வேரியஸ் நம்பர் ஆஃப் கேஸஸில் இதே ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி எழுதணும் அப்படின்னா V/N1 ஈக்குவல் டு V2/N2 ஈக்குவல் டு KR கான்ஸ்டன்ட். இங்கே V1 V2 அப்படின்றது வால்யூம் ஆஃப் தி கேசஸ், N1 அண்ட் N2 அப்படின்றது நம்பர் ஆஃப் தி மாலிகூல்ஸ். இப்போது அவாகேட்ரோ ஹைப்போதீசிஸ்லாம் நமக்கு என்ன சொன்னது அப்படின்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இட் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். V directly proportional to N. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்போம். பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. பட் இந்த ஈக்குவேஷன் எப்படி டெரிவ் பண்ணாங்க அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதுதான் இந்த செஷனில் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் 3 லாவிலிருந்து டெரிவ் பண்ணப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் லா பாயில்ஸ் லா, செகண்ட் லா சார்லஸ் லா, தேர்ட் ஒன் அவகேட்ரோ ஹைப்போதீசிஸ். ஸோ பாயில்ஸ் லாவுக்கான ரிலேஷன்ஷிப்பு இங்கே நான் எழுதிட்டு அந்த லாவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாயில்ஸ் லா, வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/p at a fixed mass of gas, its volume is inversely proportional to the pressure. இதுதான் பாயில்ஸ் லா சொன்னது. செகண்ட் சார்லஸ் லா. சார்லஸ் லா V directly proportional to T. இந்த சார்லஸ் லா என்ன சொன்னது அப்படின்னா, at a fixed mass of gas at constant pressure, volume is directly proportional to its temperature. So V directly proportional to T. Third one, Avogadro hypothesis. இந்த அவகேட்ரோ ஹைப்போதீசிஸுக்கு உண்டான மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் பார்த்தோம்னா V directly proportional to N. அவகேட்ரோ ஹைப்போதீசிஸ் அப்படின்றது என்ன சொன்னது அப்படின்னா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேசஸ் அண்டர் தி சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டைன்ஸ் சேம் நம்பர் ஆர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸோ நீங்கள் வேரியஸ் கேஸை எடுத்துக்கிறீங்க, அந்த கேஸுக்கு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சேமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த கேஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஈக்குவல். இதுதான் இந்த அவகேட்ரோ ஹைப்போதீசிஸ் சொல்லுது. ஸோ இந்த 3 லாவோட வீடியோ ஆல்ரெடியே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன். அந்த கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இவங்களை ஈக்குவேஷன் 1, இவங்களை ஈக்குவேஷன் 2, இவங்களை ஈக்குவேஷன் 3ன்னு சொல்லிட்டு நம்பர் இப்போ நம்ம கொடுக்குறோம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்மையும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ரெடி. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2, 3 ஆர் கம்பைன். 3 ஈக்குவேஷனையும் இப்போ கம்பைன் பண்ணணும். ஸோ எல்லா லாவுமே பாருங்கள். பாயில்ஸ் லா V directly proportional to 1/p. சார்லஸ் லா V directly proportional to T. அவகேட்ரோ ஹைப்போதீசிஸ் V directly proportional to N. ஸோ எல்லாமே வால்யூமு ரிலேட் பண்ணி தான் இந்த லாலாம் இருக்கிறதுனால வால்யூம் இஸ் டைரக்ட்லி proportional to ஃபர்ஸ்டில் 1/p. செகண்ட் லா T இருக்காங்க, வால்யூம் இஸ் டைரக்ட்லி proportional to T. தேர்டில் வால்யூம் இஸ் டைரக்ட்லி proportional to N இருக்குது. ஸோ N அண்டு T. இப்போ இந்த P இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா V இன்ட்டு P டைரக்ட்லி proportional to N இன்ட்டு Tன்னு நமக்கு கிடைக்கும். வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை ரிமூவ் பண்ணணுன்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்படி தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யாருன்னா R. R வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இங்கே நம்ம இவங்களை ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது V இன்ட்டு P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N இன்ட்டு Tன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த டேமை இப்படியே நம்ம ஆல்பபெட்டி ஆர்டரில் மாற்றினோன்னா ப்ரெஷர் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க, வால்யூம் செகண்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஏபிசிடி நம்ம அந்த ஆர்டரில் இவங்களை ஆல்பபெட் ஆர்டரில் எழுதுகிறோம். அப்போ PV இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N இன்ட்டு Tன்னு கிடைக்கும். இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை ரிமூவ் பண்ணணுன்னா R
personality constant or universal constant இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிவி ஈக்குவல் டு ஆர் இப்போ ஆட் பண்ணணும். ஆல்ரெடி என்னும் டீயும் இருக்காங்க. ஸோ ஆல்பபெட் ஆர்டரில் இவங்களும் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ஆர் இன்ட்டு டீன்னு நமக்கு கிடைப்பாங்க. ஸோ பி மீன்ஸ் ப்ரெஷர், வி மீன்ஸ் வால்யூம், n means number of moles, so R means gas constant, T means temperature. Then in the universal gas constant R நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த R இந்த ஈக்குவேஷன்லேருந்தே நம்ம டெரிவ் பண்ணலாம். R வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா R டைம் இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த n அண்ட் t டைமை இந்த பக்கம் வந்தோம்னா டிவைடரில் வருவாங்க. அப்போ PV பை n இன்ட்டு டி ஈக்குவல் டு R. இது கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன். இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் ஆரோட வேல்யூ 8.314. இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோ ஹைப்போதீசிஸ் இந்த 3 லாவையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து தான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரிவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட லிங்கை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செஷனில் நம்ம கேசியஸ் ஸ்டேட் இந்த யூனிட்லிருந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்சியல் ப்ரெஷர் இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டால்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்சியல் ப்ரெஷர் கால்குலேட் பண்ணுறதுக்கு V வால்யூம் இருக்கிற ஒரு கண்டெய்னரை எடுத்துக்கிறாரு. இந்த கண்டெய்னருக்குள்ள நான் ரியாக்டிங் கேஸ் மிக்சரை ஃபில் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நியான், ஆர்கான், கிரிப்டான் இந்த மாதிரியான நோபல் கேஸ் ஆர் இன்னட் கேஸ் மிக்சரை உள்ள ஃபில் பண்ணுறாரு. இந்த நோபல் கேஸ் ஆர் இன்னட் கேஸ் எல்லாமே ஹேவிங் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஈஸியாக ரியாக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இது இல்லாமல் இன்னும் இருக்காங்க, ஈலியம் இருக்காங்க, ஜெனான், ரேடான் இந்த மாதிரி மிக்சர் எல்லாம் இவர் ஃபில் பண்ணுறாரு. சரி, இந்த கேஸோட பார்சியல் ப்ரெஷரை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, அதுதான் நமக்கு இவர் ஒரு லாவாக ப்ரொப்போஸ் பண்ணுகிறாரு. தி டோட்டல் ப்ரெஷர் of a mixture of a non-reacting gases. Non-reacting gases, the sum of partial pressure of gases in the mixer. Dalton's law of partial pressure, the total pressure of a mixture of a non-reacting gases, the sum of partial pressure of the gases present in the mixture. ஸோ அந்த நான் ரியாக்டிங் மிக்சர் கேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸோட பார்ஷியல் ப்ரெஷரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒட்டு மொத்த அந்த கேஸஸோட பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இதுதான் இந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் நமக்கு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு P1, P2, P3 அப்படின்னு 3 நான் ரியாக்டிங் கேஸை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா V வால்யூம் கண்டெய்னரில் நம்ம வச்சிருக்கிறோம். அதோட பார்ஷியல் ப்ரெஷர் P டோட்டல், பார்ஷியல் ப்ரெஷர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு
partial pressure of gas 1 plus partial pressure of gas 2 plus partial pressure of gas 3. இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த நான் ரியாக்டிங் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய கேஸஸோட பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர், the total pressure of a mixture of a non-reacting gases, the sum of partial pressure of gases present in the mixture, P total is equal to P1 plus P2 plus P3 etc. Gaseous state இருந்து டூ இம்பார்ட்டன்டான டேம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்யூஷன், செகண்ட் ஒன் எஃப்யூஷன். இந்த டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷனை பேஸ் பண்ணி ஒரு லா இருக்குது, கிரகாம்ஸ் லா. அந்த டாப்பிக்கும் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் மாலிகுல் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பேஸை ஆக்குப்பை பண்ணுற டெண்டன்சி அவங்கக்கிட்ட நிறையாவே இருக்கும். ஸோ அவைலபிள் பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கேஸ் மாலிகுல் போயிட்டு ஆக்குப்பை பண்ணுவாங்க. பட் டூ நான் ரியாக்டிங் கேஸ் மாலிகுலை எடுத்து ஒரு மிக்சர் நம்ம ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த கேஸ் மாலிகுல்ல ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற கேஸ் மாலிகுல் எல்லாமே லோயர் கான்சன்ட்ரேஷன் கேஸ் மாலிகுலுக்கு மூவ் ஆகுறாங்க. இந்த மூவ்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் டிஃப்யூஷன். எக்ஸாம்பிளுக்கு ஸோ நான் ரியாக்டிங் கேஸ் மாலிகுல் நம்ம எடுத்துக்கிறோம். இவங்க கேஸ் 1. இந்த கேஸ் 1 எல்லாருமே ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா கேஸ் 2, இவங்களோட கான்சன்ட்ரேஷன் லோயர் கான்சன்ட்ரேஷனில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணணும். கேஸ் 1ல் இருக்கிற இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் ரீஜியனில் இருந்து கேஸ் மாலிகுல் மூவ் ஆகிட்டு லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜியன் கேஸ் 2 பேஸை ரீச் ஆகுறாங்க. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். ஸோ இது எங்கே நடக்குதுன்னா டூ நான் ரியாக்டிங் கேஸ் மாலிகுலுக்கு உள்ள. ஸோ டிஃப்யூஷன் கான்செப்ட் when two non-reactive gases are allowed to mix. The gas molecules migrate from region of high concentration to region of low concentration. The gas which movement of another gases this property is called diffusion. So concept when two non-reactive gases, so two non-reactive gases நம்ம எடுத்துக்கிறோம் are allowed to mix. ரெண்டு கேஸையும் ஒட்டுக்கா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ரெண்டு கேஸுக்குமே ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். The gas molecules migrate from
மைக்ரேட்னா ஆக்டிவ் ஆகுறாங்க இல்லைனா மூவ் ஆகுறாங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு ரீஜியன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன். கேஸ் மாலிகுல் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லிருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜியனுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. மைக்ரேட் ஆகிட்டு இந்த ரீஜியன்லேருந்து அந்த ரீஜியனுக்கு மூவ் ஆயிடுறாங்க. விச் ஆர் மூவ்மெண்ட் அனதர் கேஸஸ். ஸோ அப்போ ஒன் கேஸ் மாலிகுல் எல்லாமே இன்னொரு கேஸ் மாலிகுலுக்கு மூவ் ஆகிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் டிஃப்யூஷன். ஸோ இவங்களை நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டூ நான் ரியாக்டிங் கேஸ் மாலிகுல் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டும் தனித்தனியாக ரெண்டு கண்டெய்னரில் வச்சுருக்கிறோம். இவங்களை ரெண்டு பேரும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்கும் கான்சன்ட்ரேஷன் சேஞ்சு இருப்பாங்க. ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற கேஸ் மாலிகுல் எல்லாமே லோயர் கான்சன்ட்ரேஷன் கேஸ் மாலிகுலுக்கு மூவ் ஆகுறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி தான் டிஃப்யூஷன். கேஸோட செகண்ட் ப்ராப்பர்ட்டி எஃப்யூஷன். இந்த எஃப்யூஷன் அப்படின்றது கேஸ் மாலிகுல் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆவாங்க. ஆனால் ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற கேஸ் மாலிகுல் எல்லாமே ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக தான் லோயர் கான்சன்ட்ரேஷன் ரீஜியனுக்கு மூவ் ஆக முடியும். இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எஃப்யூஷன். A gas molecule escapes from a container through a small hole. This property is called effusion. A gas molecule escapes from a container through a small hole. This property is called effusion. ஸோ இந்த கண்டெய்னரில் இருக்கிற இந்த கேஸ் மாலிகுல் எல்லாமே ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக இன்னொரு ரீஜியனை அட்டைன் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் தான் எஃப்யூஷன். ஸோ எஃப்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைக்கிள், காரு, பைக்கு இதோட டியூப்பில் எல்லாமே ஏரை நம்ம லாஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே ஒரு ஸ்மால் ஹோல் வழியாக தான் வெளியே வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுறாங்க. டிஃப்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் சொன்னுங்க சார் அப்படின்னா ஊதுபத்தியை நம்ம பற்ற வச்சோம் அப்படின்னா அதோட அந்த வாசனை ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறது. இந்த டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷனை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆன அந்த லா தான் கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அண்டு எஃப்யூஷன். டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன் இந்த ப்ராசஸை பேஸ் பண்ண லா தான் கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். The rate of diffusion or effusion is inversely proportional to its square root of molar mass is called Gregham's law of diffusion or effusion. The rate of diffusion or effusion is inversely proportional to its square root of molar mass. இதோட mathematical form rate of diffusion is directly proportional to 1 by square root of molar mass is called Gregham's law of diffusion or effusion.
கண்டிப்பாக இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டிஃப்யூஷன் அண்டு எஃப்யூஷன், கிரகாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், இந்த 3 கான்செப்டும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேசியஸ் ஸ்டேட் இந்த யூனிட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான டெரிவேஷன் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெரிவ் தி கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் வாண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட், இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டேர்மு 3 டேர்ம் இருக்காங்க. ப்ரெஷருக்கு எழுதலாம், டெம்பரேச்சருக்கு எழுதலாம், வால்யூமுக்கு நம்ம ரைட் பண்ணலாம். இந்த 3 டேர்மையும் தான் வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டேர்மு ப்ரெஷருக்கு எழுதணுன்னா பிசி, டெம்பரேச்சருக்கு எழுதணுன்னா டிசி, வால்யூமுக்கு எழுதணுன்னா விசி. இந்த 3 டேர்மு தான் இப்போ நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிற ஈக்குவேஷன் வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். வாண்டர் வால்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் n மோல்ஸ். ஸோ n மோல்ஸுக்கு அவர் கொடுத்துருக்கிற அந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். P + A × n² / V² × V - n × B = n × RT. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு தான் இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 மோலுக்கு உண்டான ஆன்சர் கிடைப்பாங்க. ஸோ n = 1 மோல் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா P + A n², n வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அப்போ 1 × A ஏன்னு கிடைக்கும் /V². இப்போ P + A/V² கிடைக்கிறாங்க. இன்ட்டு V - என்னோட வேல்யூ 1, 1 × B B, அப்போ V - B = NRT இருக்குது. என்னோட வேல்யூ 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா R × Tன்னு கிடைப்பாங்க. இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வியை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம், இந்த -B இந்த 2 டேர்ம்களையும் உள்ளே மல்டிபிள் பண்ணி ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் நம்ம பண்ணுறோம். அப்போ வியால் இங்கே மல்டிபிள் பண்ணோன்னா P × V PV + A × V AV/V². இப்போது -B மல்டிபிள் பண்ணணும், -B × P -PB பாருங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -A × B/V². இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆர்டியை முன்னாடி எடுத்துட்டு வந்தீங்கன்னா -RT = 0ன்னு கிடைக்கும். இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3யை மல்டிபிள் பை V²/P. V²/P ஈக்குவேஷன் 3யை நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே PV இருக்காங்க, PV × V²/P + AV × V²/P minus P into B into V²/P minus AB into V² இங்க ஆல்ரெடி V² இருக்கு, டிவைட் பண்ற P minus RT into V²/P is equal to 0. ஸோ இந்த டேர்மில் கேன்சல் ஆகிற டேர்ம் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஈக்குவேஷனை இப்போ நம்ம ரைட் பண்ணணும். இந்த பியும் கேன்சல் ஆகிடுவாங்க. V into V⁴ V⁴. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா AV/V² மேலே மல்டிபிள் பண்ணுற V² into P. பாருங்கள் இங்கே ஒரு V² நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த V² இந்த V² கேன்சல் ஆகிடுவாங்க. அப்போ ப்ளஸ்ஸு AV/P. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த Pயும் Pயும் கேன்சல் ஆனாங்கன்னா -B into V². இங்கே இந்த V²ம் V² கேன்சல் ஆனாங்கன்னா -AB/P. இதில் எந்த டேர்மும் கேன்சல் ஆக மாட்டாங்க.
மைனஸ் ஆர்டி இன்ட்டு வி ஸ்கொயர் பை பி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை நம்பர் 4 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். v பவர் 3 ப்ளஸ் a இன்ட்டு வி பை பி மைனஸ் பிவி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பை பி மைனஸ் ஆர்டி இன்ட்டு வி ஸ்கொயர் பை பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஈக்குவேஷன் 4 நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் v பவர் அதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 4 அரேஞ்ச்டு ஃபார் பவர் ஆஃப் v. ஸோ வியோட பவரை பேஸ் பண்ணி இந்த 4th ஈக்குவேஷனை இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் v பவர் 3 நம்ம எழுதணும். ஸோ v பவர் 3. அடுத்த டேர்மு v பவர் 2 நம்ம எழுதணும். v பவர் 2 இங்கே ஒரு டேர்மில் இருக்காங்க, ஆல்சோ இங்கேயும் ஒரு டேர்மில் இருக்காங்க. இங்கே மைனஸ் b இன்ட்டு வி ஸ்கொயர், இங்கே மைனஸ் ஆர்டி இன்ட்டு வி ஸ்கொயர் பை பின்னு இருக்காங்க. ரெண்டு இடத்துலையுமே மைனஸில் இருக்காங்க. அப்போ மைனஸ் வி ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இங்கே மைனஸ் வி ஸ்கொயரை வெளியே எடுத்தோம்னா பாருங்கள் இந்த டேமை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். இங்கே மைனஸ் வி ஸ்கொயரை எடுத்துட்டா பி மட்டும் இருப்பாங்க. அப்போ பி இன்னொரு டேமுக்கு ப்ளஸ், ஏன்னா மைனஸ் வி ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம். ஆர்டி பை பின்னு கிடைக்கும். ஸோ ஆர்டி பை பி எழுதியாச்சு. அடுத்து வி டேமை எழுதணும். வி டேமை பாருங்கள் இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. பாருங்கள் இந்த டேம் கிட்ட இருக்காங்க. ஏ பை பி இன்ட்டு வின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸு ஏ பை பி இன்ட்டு வி. ஸோ இன்னும் யாராச்சும் இருக்காங்களா டேமு? இன்னும் எழுதாமல் பாருங்கள் இந்த டேமு மட்டும் இருக்காங்க. ஸோ மைனஸ் ஏபி பை பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இவங்களை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டேர்மை டெரிவ் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷன் எல்லாம் எக்ஸ்பேண்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு டேமுக்கும் உண்டான கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டை இங்கே அப்ளை பண்ணணும். விக்கு பதிலாக விசி, பிக்கு பதிலாக பிசி, டிக்கு பதிலாக டிசின்னு அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா இந்த எக்ஸ்பேன்ஷனில் யாராச்சும் ஒருத்தங்களை எடுத்துக்கிட்டு கியூப் ரூட்டில் எக்ஸ்பேண்டு பண்ணணும். ஸோ வால்யூம் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டு விசி. அப்போ இந்த விசி இருந்தான்னு வந்தாங்கன்னா வி மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு 0. இவங்களை இப்போ நம்ம கியூப் ரூட் பண்ணி எக்ஸ்பேண்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம பண்ணுறோம். அப்போ வி மைனஸ் விசி இஸ் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலா நம்ம தெரிஞ்சுக்கலாமா? a minus b the whole cube is equal to a's cube minus b's cube minus 3a square into b plus 3ab square. ஏன்னா இது a minus b the whole cube ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் இவங்களை இந்த மாதிரி எக்ஸ்பேண்டு நம்ம பண்ணுறோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா ஏஸ் கியூபுக்கு பதிலாக விஸ் கியூப் மைனஸ் பிஸ் கியூபுக்கு பதிலாக விசி கியூப், அதுக்கப்புறம் மைனஸ் 3a ஸ்கொயர் பி மைனஸ் 3 ஏக்கு வி ஸ்கொயர் இன்ட்டு பிக்கு விசி, லாஸ்ட் டேர்மு ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக வி, பிக்கு பதிலாக விசி ஸ்கொயர். எக்ஸ்பேன்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இவங்களை ஒரு அடுத்த ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 4ஓடு நிறுத்தியிருக்கிறோம். 4க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு 5, இந்த ஈக்குவேஷனுக்கு 6 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போது ஈக்குவேஷன் 6 அண்ட் 5ல் இருக்கிற ஒவ்வொரு டேமையும் எடுத்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா ஈக்குவேஷன் 5 இங்கே இருக்காங்க. வி பவர் 3 வி பவர் 3 ரெண்டு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். பாருங்கள் வி பவர் 3 வி பவர் 3 ரெண்டு கேன்சல் ஆனாங்கன்னா 1.
ஸோ இந்த டேமை எடுத்து நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எதுவும் நமக்கு கிடைக்காது. அதனால் அடுத்தடுத்த டேமை எடுத்து ஈக்குவல் பண்ணுறாங்க. அடுத்து யாரை ஈக்குவல் பண்ணாங்கன்னா வி ஸ்கொயரை எடுத்து ஈக்குவல் பண்ணுறாங்க. இங்கே வி ஸ்கொயர் டேம் யார் இருக்காங்க அப்படின்னா -3 v ஸ்கொயர் இன்ட்டு விசி -3 v ஸ்கொயர் இன்ட்டு விசி இஸ் ஈக்குவல் டு 50 ஈக்குவேஷனில் இதே மாதிரி வி ஸ்கொயர் டேமு பாருங்கள் இங்கே மைனஸ் வி ஸ்கொயர் இன்ட்டு பி ப்ளஸ் ஆர்டி பை பி. இதுக்கு மேலே அதோட கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டேமை நம்ம போட்டுக்கலாம் பிசி. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிடுவாங்க. அடுத்த டைமில் இந்த வி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுவாங்க. இங்கே யார் மட்டும் இருக்காங்கன்னா 3vc இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு வி ஸ்கொயர் கேன்சல். அப்போ இந்த பக்கம் இருக்கிற டேம் மட்டும் இருக்காங்க பி ப்ளஸ் ஆர்டி பை பிசி. இவங்களுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 7 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வியை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ வி டேமில் இங்கே யார் இருக்காங்கன்னா 3v இன்ட்டு விசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா வியில் ஏ பை பி இன்ட்டு வி டேமு இருக்காங்க. ஸோ இந்த வியும் கேன்சல் ஆயிடுவாங்க. இதுக்கு உண்டான கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டேமு இங்கே எழுதிக்கலாம். அப்போ 3 இன்ட்டு விசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பிசின்னு கிடைக்குது. இவங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவங்களுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 8. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா வி பவர் ஸ்கொயரு வியை நம்ம ஈக்குவல் பண்ணிட்டோம். கான்ஸ்டன்ட் டேமு ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டேமுன்னு இங்கே யார் இருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரையில் மைனஸ் ஏபி பை பின்னு இருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் நம்ம வி ஸ்கொயரை ஈக்குவல் பண்ணிட்டோம், வியும் ஈக்குவல் பண்ணிட்டோம். வி கியூபை ஈக்குவல் பண்ணால் 1ன்னு வருது, அதை நம்ம எடுத்துக்கல. அடுத்து இருக்கிற ஒரே ஒரு டேமு மைனஸ் விசி பவர் 3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி பை பி. மைனஸும் ப்ளஸ்ஸு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டேமை இங்கே போட்டுக்கோங்க. விசி பவர் 3 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு கிடைக்குது. விசி பவர் 3 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு நமக்கு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 9. ஸோ இப்போது ஒவ்வொரு டேமையும் ஈக்குவல் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஈக்குவேஷன் 5 and 6 வி பவர் 2 வி கான்ஸ்டன்ட் இந்த 3 டேமையும் ஈக்குவல் பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 7, ஈக்குவேஷன் நம்பர் 8 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 9 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இந்த 7, 8, 9 இந்த 3 ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு தான் அடுத்து இந்த கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். ஒரு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டேமோட வேல்யூவை இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 9 அண்ட் 8 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 9 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 8. ஈக்குவேஷன் 9 விசி பவர் 3 டிவைடட் பை 8th ஈக்குவேஷனோட டேமு 3 இன்ட்டு விசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 9th ஈக்குவேஷனில் ஏபி பை பிசி டிவைடட் பை 8th ஈக்குவேஷனில் ஏ பை பிசின்னு நமக்கு இருக்காங்க. ஏபி பை பிசின்ற டேமு கீழே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் டிவைடட் பை ஏ பை பிசின்னு இருக்குது. டிவைடடுக்கும் கீழே டிவைடடில் இருந்தாங்கன்னா அவங்க பவரில் போயிடுவாங்க. இப்போ இவங்க மேலே போகணுமா? அப்போ மேலே போகணுன்னா ஏபி இன்ட்டு பிசி டிவைடட் பை இந்த பிசி கீழே வந்துடும். ஆல்ரெடி ஏ இங்கே இருக்காங்க, ஏ இன்ட்டு பிசி. ஸோ இவங்களும் கேன்சலு, ஏவும் கேன்சலு, பி மட்டும் இருப்பாங்க. இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற டேம். ரைட் ஹேண்ட் சைடு பி மட்டும் இருப்பாங்க.
லெஃப்ட் ஹேண்ட் சைடு விசி பவர் 2வும் விசி பவர் 3 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா விசி பை 3 இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். இந்த விசின்றது கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃபார் வால்யூம். ஸோ இப்போ இந்த பி எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணுன்னா விசி வேல்யூ ரெடி. விசி இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு பி. ஒரு வேல்யூ நமக்கு ரெடி. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விசி வேல்யூவை ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். விசி வேல்யூ அப்ளை ஈக்குவேஷன் நம்பர் 8. 8th ஈக்குவேஷனில் அந்த விசி வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். 3 இன்ட்டு விசி ஸ்கொயர் ஈக்குவேஷன் 8. 3 இன்ட்டு விசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பிசி. ஏ பை பி இன்ட்டு சி. ஸோ இங்கே பார்த்தோன்னா விசிக்கு பதிலாக 3 இன்ட்டு பியை அப்ளை பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு 3b the whole square equal to a by p into c. இப்போது இந்த பவரை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணால் 9, பிஏ ஸ்கொயர் பண்ணால் 9b ஸ்கொயர் இன்ட்டு முன்னாடி இருக்கிற 3 இன்ட்டு 9b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி இன்ட்டு சி. இந்த பிசியும் இவங்களும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? டிவைடரில் இருக்கிற பிசி மேலே வந்தாங்கன்னா மல்டிப்பிளில் வந்துடுவாங்க. மல்டிப்பிள் இருக்கிற இந்த வேல்யூலாம் கீழே போனாங்கன்னா டிவைடடுக்கு போயிடுவாங்களா? இப்போ 3 இன்ட்டு 9 27 இன்ட்டு பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பிசின்னு கிடைக்கும். இப்போ பிசியும் இந்த 27 பி ஸ்கொயரும் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 27 இன்ட்டு பி ஸ்கொயர்னு கிடைக்குது. இவங்க ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று நம்ம கொடுக்கலாம். எங்கே முடிச்சிருக்கிறோம்? 9. 10th ஒன்று கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃபார் வால்யூம். ஸோ இவங்க 11 ஒன்று கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் ப்ரெஷர். தென் விசி அண்ட் பிசி இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேஷன் நம்பர் இந்த 7ல் அப்ளை பண்ணணும். விசி அண்டு பிசி வேல்யூ அப்ளை ஈக்குவேஷன் நம்பர் 7. இந்த ஈக்குவேஷன் 7 என்ன இருக்குது அப்படின்னா 3 இன்ட்டு விசி இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஆர்டி பை பிசின்னு இருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 7 இங்கே நம்ம கண்டுபிடிச்சது. இவங்களை ரப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் விசி அண்ட் பிசி ரெண்டு வேல்யூவும் அப்ளை பண்ணணுமா? 3 இன்ட்டு விசி. அப்போ 3 இன்ட்டு விசிக்கு உண்டான வேல்யூ 3 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் இந்த பிசி வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணணும். ஈக்குவேஷனில் பி ப்ளஸ்ஸு ஆர்டி பை பிசின்னு இருக்குது. பிசி வேல்யூவை இப்போ அப்ளை பண்ணணும். ஏ பை 27 இன்ட்டு பி ஸ்கொயர்னு இருப்பாங்க. ஸோ இவங்களை இப்போ மல்டிபிள் பண்ணோன்னா 3 இன்ட்டு 3b 9b. 9b இந்த பி இந்தான வந்தாங்கன்னா இங்கே ப்ளஸில் இருக்கிறவங்க மைனஸுக்கு வந்துடுவாங்க. மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர்டி இந்த டிவைடட் பை ஏ. அதுக்கப்புறம் இவங்க டிவைடரில் இருக்காங்க. அப்போ டிவைடடுக்கு கீழே டிவைடரில் இருக்கிறதுனால இந்த டேம் மேலே போயிடுமா? அப்போது ஆர்டி இன்ட்டு 27 பி ஸ்கொயர் பை ஏன்னு கிடைப்பாங்க. ஸோ இதில் இந்த 9பியிலிருந்து பியை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 8பின்னு கிடைக்கும். அப்போது 8b இஸ் ஈக்குவல் டு இந்த டேமை பார்த்தோம் அப்படின்னா ஆர்டி இன்ட்டு 27 பி ஸ்கொயர் பை ஏன்னு கிடைக்குது. இப்போ இதில் நமக்கு யார் மட்டும் இப்போ டெரிவ் பண்ணணும்? ஆல்ரெடி பிசி விசி ரெடி ஆயிடுச்சு. டிசி மட்டும்தான் இப்போ டெரிவ் பண்ணணும். அப்போ இந்த டேமை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இந்த பக்கம் நம்ம எடுத்துகிட்டு வரணுமா? ஸோ ஏ டேமு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்தாங்கன்னா 8ab இஸ் ஈக்குவல் டு ஆர்டி இன்ட்டு 27 பி ஸ்கொயர்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்த டேமில் இந்த டி தான் நமக்கு தேவை. ஸோ ஆரையும் 27 பி ஸ்கொயரும் மல்டிபிள் இருக்கிறோம் இந்தான வந்தாங்கன்னா 8a இன்ட்டு பி டிவைடட் பை
27 into b square into r is equal to t. T also called critical constant Tc. பாருங்க 3 வேல்யூ இப்போ டெரிவ் பண்ணிட்டோமா. இவங்க ஈக்குவேஷன் நம்பர் 12. ஸோ ஈக்குவேஷன் 10, ஈக்குவேஷன் 11, ஈக்குவேஷன் 12 இந்த 3 வேல்யூ தான் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ஈக்குவேஷன் 10 Vc கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃபார் வால்யூம். ஈக்குவேஷன் 11 critical constant for pressure. Equation number 12 critical constant value for temperature. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே A அண்ட் B கூட 2 கான்ஸ்டன்ட் இருக்காங்க, அவங்க வேல்யூவை கூட நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 10 எடுத்துக்கணும்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைப்பாங்க. ஈக்குவேஷன் 10 Vc is equal to 3 into B. ஸோ B நமக்கு வேணும், இவங்களும் ஒரு கான்ஸ்டன்ட் தான் A அண்ட் B, அதனால் இந்த வேல்யூ டெரிவ் பண்ணுறோம். 3 இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா Vc by 3ன்னு கிடைப்பாங்க. இது B வேல்யூ. A வேல்யூவையும் நம்ம இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ A வேல்யூ எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்காங்க, அதாவது ஈக்குவேஷன் 11ல் இருக்காங்க. ஸோ 11ல் இருக்கிற ஏவை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு இந்த 27 B ஸ்கொயர் இந்தான போனாங்கன்னா A is equal to 27 B ஸ்கொயர் இன்ட்டு பிசின்னு கிடைப்பாங்க. எனக்கு எழுதுறதுக்கு பிளேஸ் இல்லை, இங்கே எழுதணுன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ ஈக்குவேஷன் 11 யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஏ வேல்யூவை ஃபைன் பண்ணிக்கலாம். கார்னரில் டெரிவ் பண்ணி காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஈக்குவேஷன் 11 எடுத்துக்கணும். பிசி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 27 இன்ட்டு பி ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏ வேல்யூ வேணும், இவங்க அப்படியே என்னன்னு வந்தாங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 27 பி ஸ்கொயர் இன்ட்டு பிசின்னு கிடைக்கும். இது ஏ வேல்யூ. ஸோ கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் தான் நம்ம டெரிவ் பண்ணணும். இருந்தாலும் ஏ அண்ட் பியும் இங்கே கான்ஸ்டன்ட்னு டேம்னு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கான ஆன்சரும் நம்ம டெரிவ் பண்ணி காட்டிட்டோம். கண்டிப்பாக இந்த என்டையர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவோட லிங்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த டாப்பிக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டவுட்டுக்கான வீடியோ அப்கமிங்கில் வரும்.